ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, கொரோனா கொள்ளை நோயினால் யார் பாதிக்கப்படுவார்கள், யார் இறந்து போவார்கள் என்று பயமாகத்தான் இருக்கிறது. அதனால் மட்டுமல்ல, சாவு பல்வேறு விதங்களிலே வருகிறது. 19 வயசு பையன் பஸ் ஸ்டாப்பில் நின்று இயர்ஃபோன் போட்டுக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே பஸ்ஸுக்காக காத்திருக்கிறான். திடீர்னு அந்த பக்கம் ஒரு காரு, டிரைவருக்கு ஹார்ட் அட்டாக்கு. இந்த பையன் மேலே மோதி பையனும் இறந்துடுறான், கார் ஓட்டிக்கிட்டு வந்தவரும் இறந்துடுறாரு. நம்முடைய வாழ்க்கையும் எப்போதும் முடியலாம். நம்ம போகிற காரினுடைய டயர் வெடிக்கலாம், அல்லது பிரேக் வேலை செய்யாமல் போகலாம், உடைந்து போன பாலம் ஒன்று குறுக்க வரலாம். எதிர்பார்க்காத நிலையில் நாம் இந்த உலகை விட்டு போகின்ற நிலை ஏற்படலாம். நம்முடைய சாவை நினைத்து பயமாக இருக்கு. நம் நெஞ்சுக்கு நெருக்கமானவர்களுடைய, அவர்களுடைய பிள்ளைகளுடைய, உறவுகளுடைய சாவும் நம்மை அச்சுறுத்துகின்றது. இன்னைக்கு நற்செய்தி பகுதியில் ஒரு இளம் பெண் இறந்து போகின்றார். அவருடைய தந்தை ஆண்டவரிடம் வருகின்றார். இன்னொரு பெண் ரொம்ப நாள் இரத்தப்போக்கினால் அவதிப்படுகின்றார். அவருக்கு என்ன நேருகிறது என்பதை பற்றி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 18 முதல் 26 வரை உள்ள வசனங்கள். இந்த இளம் பெண்ணுக்கு 12 வயசு அப்படின்னு மார்க்கு நற்செய்தியில் வாசிக்கிறோம். 5ஆம் அதிகாரம் 23. இந்த இளம் பெண் ஒரே மகள் என்று லூக்கா நற்செய்தியில் வாசிக்கிறோம். 8ஆம் அதிகாரம் 42. இந்த சிறுமியினுடைய அப்பா தொழுகை கூட தலைவர். என் மகள் இப்போது இறந்துவிட்டார், நீர் வந்து அவர் மீது உன் கையை வையும் என்று ஆண்டவரை பார்த்து கூப்பிடுகிறார். எந்த அளவுக்கு ஒரே மகள் மீது, அதுவும் 12 வயது மகள் மீது ஒரு தந்தை அன்பாயிருப்பார் என்பதை நாம் நினைத்து பார்க்க முடியும். He is desperate. கடைசி நேரத்தில் துணிந்து போராடுகின்ற, ஒரு முரட்டு துணிச்சலுடன் ஆண்டவரை கேட்கின்ற ஒரு பாசமிக்க தந்தையைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். அவரும் ஏற்கனவே நம் ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பார். எத்தனையோ பேர் ஆண்டவரால் நலம் பெற்றார்கள். அவர்களிடம் இவர் பேசி கூட இருந்திருக்கலாம். ஆண்டவர் தான் கடைசி சான்ஸு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆண்டவரை நோக்கி வருகிறார். இந்த தொழுகை கூட தலைவர் தன்னுடைய குழந்தைக்காக தானும் ஒரு குழந்தையாக மாறி ஆண்டவரை கெஞ்சுகின்றார். எங்கெங்கோ போயிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் இயேசு கிட்ட தான் அவர் வந்தார். வந்து இருமாப்போட நிற்கல, ஆண்டவர் முன் பணிந்தார் என்று மத்தேயு நற்செய்தி குறிப்பிடுகின்றது. ஆனால் வேறு மொழிபெயர்ப்புகளில் ஆண்டவர் முன் அவர் முழந்தாளிட்டார் என்று வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கும் லூக்காவும் அவர் காலிலே விழுந்தார் என்றே சொல்லியிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு தன்னுடைய மகளுக்காக தன்னையே தாழ்த்தி கொள்ளுகிறார் பாருங்கள். ஞானிகள் ஆண்டவரை பணிந்தது போல, தொழுநோயாளி ஆண்டவர் காலில் விழுந்தது போல, இந்த முக்கியமான மனிதரும் ஆண்டவரிடம் தம்மையே தாழ்த்தி கொள்ளுகிறார். ஆண்டவரில் குற்றம் கண்டுபிடிக்க அவரை கேள்வி கேட்கின்ற பிரபலங்கள் பல இருந்தார்கள். ஆனால் ஆண்டவரிடம் உதவி கேட்க இவர் வந்திருக்கிறார். என் மகள் இறந்துவிட்டார், அவர் மீது நீர் கை வைக்க வேண்டும், அவர் உயிர் பெறுவார். எனக்கு உம்மில் நம்பிக்கை உண்டு. நீர் இறைவாக்குனரோ, மெசியாவோ, மனித உருவில் வந்த கடவுளோ எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு நிச்சயமாக தெரியும், கடவுள் உம்மோடு இருக்கிறார். நீர் என் மகளை தொட்டாலே போதும் என்று கேட்கிறார்.
இந்த தொழுகை கூட தலைவர் தம்மையே தாழ்த்தி கொண்டபோது மற்ற யூதர்கள் என்ன நினைத்திருந்திருப்பார்கள்? நம்மை சார்ந்த ஒரு முக்கியமான தலைவர் இந்த அளவுக்கு இந்த நாசரேத்து போதகருடைய காலிலே விழ வேண்டுமா என்றெல்லாம் நினைத்திருந்திருப்பார்கள். இயேசு அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவரோடு புறப்படுகிறார். அவருடைய நம்பிக்கையை ஆமோதிக்கிறார். இந்த நேரத்தில் தான் அனதர் டெஸ்பரேட் சோல், யாயீர் என்ற அந்த தொழுகை கூட தலைவருடைய மகள், அந்த 12 வயது சிறுமி இறந்து விட்டார். ஆனால் இந்த பெண்ணோ ஒவ்வொரு நாளும் இறந்து கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் யாயருக்கு அந்த பொண்ணு இறந்துட்டா கூட தொடர்ந்து மனைவி இருப்பாங்க, பணம் இருக்கும், வீடு இருக்கு, வேலை இருக்கு. ஆனால் இரத்தப்போக்கால் அவதிப்படும் இந்த பெண்ணிடம் ஒன்றுமே இல்லை. நோ ஹெல்த், நோ வெல்த். அந்த பெண் திருமணமானவரா ஆகாதவரா என்று நற்செய்தி நமக்கு சொல்லவில்லை. ஆனால் ஒன்று நிச்சயம், இப்படி ஒரு ப்ராப்ளம் இருந்திருந்தால் திருமணம் ஆகியிருக்காது. ஒருவேளை திருமணமான பிறகு இந்த பிரச்சனை வந்திருந்தால் எந்தவித உறவும் இல்லாமல் கணவனிடமிருந்து முற்றிலுமாக அந்நியமாகத்தான் இருந்திருப்பார். தன் மக்களின் வழிபாட்டிலிருந்து விலக்கப்பட்டிருந்தார். லேவியராகமம் 15ஆம் அதிகாரம் 19 முதல் 33 வரையுள்ள வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். இரத்தப்போக்கு நின்ற பிறகு 7 நாட்களுக்கு அந்த பெண் தீட்டாக கருதப்பட்டார். இந்த பெண்ணினுடைய நிலைமையை பாருங்கள். 12 ஆண்டுகளாய் தூய்மையற்றவராக, தீட்டானவராக கருதப்படுகிறாரே. ஆனால் இவர் நம்பிக்கையை விடவில்லை. மார்க் நற்செய்தி 5:26 நாம் வாசிக்கிறோம். எத்தனையோ டாக்டர்கிட்ட போனாங்களாம், கையில் இருந்த பணமெல்லாம் செலவழிச்சாங்களாம். ஆனால் நிலைமை இன்னும் மோசமாக தான் போனதாம். கடைசியாக எல்லாவற்றை விட ஒரு பெரிய டாக்டரை பற்றி கேள்விப்படுகிறார். அவர்தான் நம் ஆண்டவர் இயேசு. அவரை சுற்றி பெரிய கூட்டம். எப்படியாவது அவருடைய ஆடையின் விளிம்பை தொட்டால் தான் நலமடைவேன் என்று அவர் நம்பினார். யூத ஆண்கள் அணிந்திருந்த ஒரு நீண்ட அங்கியில் 4 தொங்கல்கள் இருந்ததாம். எண்ணாகமம் 15ஆம் அதிகாரம் 37 முதல் 41 வரையுள்ள பகுதிகளை பார்க்கிறோம். அதே போல இணைச்சட்டம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலும் நாம் பார்க்கிறோம். இந்த 4 பெரிய தொங்கல்கள் அல்லது விளிம்புகளில் ஏதாவது ஒன்றை கொஞ்சம் லேசாக தொட்டுவிட்டால் போதும், அப்போது நான் குணமடைவேன் என்று தனக்குள்ளே அவர் சொல்லி கொண்டாராம். என்ன இது மூட நம்பிக்கை போல இருக்கிறதே. சில பேர் டிவியில் மாஸ் பார்த்துட்டு போய் அதை தொடுவது போல, அல்லது டிவியிலே குணமளிக்கும் வழிபாடு நடக்கும்போது தங்களுடைய வியாதியெல்லாம் நீங்கிவிட்டது போல நினைக்கிறார்களே. அப்படியா? இல்லை. இவர் குணம் பெறும் முன்பே ஆண்டவரை நம்பினார். இவர் ஆண்டவரை தொட்டது மூட நம்பிக்கை கிடையாது. நலமாகும் முன்பே நம்பியவர் இந்த பெண். ஆண்டவர் அவருடைய நம்பிக்கையை பாராட்டும் விதத்தில், நான் உன்னை குணமாக்குகிறேன் என்று சொல்லாமல் உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கியது என்கின்றார். நம்புகின்ற ஒரு நல்ல இதயத்தின் பெருமூச்சாக, அழுகுரலாகத்தான் அவர் தொடுவது அமைகின்றது. ஆண்டவரிடம் வர நாம் முயற்சி செய்ய வேண்டும். கூட்டத்திற்குள்ளே நழுவி எப்படியாவது ஆண்டவரை நாம் தொட வேண்டும், பார்க்க வேண்டும், அவர் பேசுவதை கேட்க வேண்டும். தலை நிறைய ஞானம் தேவையில்லை, கை நிறைய அன்பளிப்பு தேவையில்லை. எந்த அளவுக்கு வெறுமையாக ஆண்டவரிடம் வருகிறோமோ அந்த அளவுக்கு நல்லதுதான். ஒன்று மட்டும் தேவை, நம் இதயத்தில் ஆண்டவர் மட்டில் நம்பிக்கை தேவைப்படுகிறது. யாயீரை பொறுத்த மட்டில் இன்னும் அந்த சஸ்பென்ஸ் நீடிக்கிறது. சீக்கிரமா இந்த போதகரை என் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போகலாம் என்று பார்த்தால் இவர் வேறு குறுக்கே வந்துவிட்டாரே என்றெல்லாம் அவர் எரிச்சல் அடைந்ததாக தெரியவில்லை. அவருடைய நம்பிக்கை உறுதி பெறுகிறது. தன் வீட்டை நோக்கி ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் அந்த நம்பிக்கை அதிகமாகின்றது தான்.
குறுக்கிட்ட அந்த பெண்ணுடைய இரத்தப்போக்கு நின்றது. ஆனால் என் மகளுடைய இரத்த ஓட்டமே நின்று போய்விட்டதே, இதயம் நின்று போய்விட்டதே. வீட்டில்தான் எத்தனை சத்தம்! குழல் ஊதுவோர், புலம்புவோர், பணக்காரராயிற்றே, கூலிக்கு அழுபவர்கள் கூட அமர்த்தப்பட்டிருப்பார்கள். மாரடிப்போர், ஆடைகளை கிழித்து கொள்வோர், அவருடைய மனைவி, உறவினர்கள், நண்பர்கள் எல்லாம் கூடியிருக்கிறார்கள். இந்த சத்தம் எதுவுமே அந்த சிறுமியை எழுப்ப முடியவில்லை. நம் ஆண்டவர் கூறுவதை பாருங்கள், விலகி போங்கள், சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்கின்றார். கூட்டத்தினர் ஆண்டவர் இயேசுவை கேலி செய்கின்றார்கள். புயலை அடக்கியவர், படைகளான பேய்களை ஓட்டியவர், 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் வைத்து 5000 பேருக்கு உணவளிக்கின்றவர் அந்த தூங்குகின்ற சிறுமியை மீண்டும் எழுப்புகின்றார். பவர்ஃபுல் டச் ஆஃப் அவர் லார்ட். இரத்த போக்குள்ள பெண் நம்பிக்கையோடு தொட்டார். அக்கறையோடு, அன்போடு, வல்லமையோடு ஆண்டவர் இயேசு யாயிரினுடைய 12 வயது மகளை தொடுகின்றார். அந்த கூட்டத்தினர் செய்ய முடியாததை ஆண்டவர் செய்கின்றார். இந்த செய்திதான் கப்பர்நாவுமிலிருந்து எருசலேமுக்கு, எருசலேமிலிருந்து ரோமைக்கு, ரோமையிலிருந்து இந்தியாவுக்கு, நம்முடைய தமிழ்நாட்டுக்கு, எல்லா இடத்திற்கும் கொண்டு செல்லப்பட்டுள்ளது. 16ஆம் நூற்றாண்டில் மார்ட்டின் லூத்தர் இன்றைக்கு இருப்பது போல ஒரு பெரிய கொள்ளை நோயில் தன்னுடைய 14 வயது மகள் மக்தலேனாவை பறிகொடுத்தார். வியாதி முற்றிய போது அழுதாராம். வேதனையிலிருந்து விடுவித்தருளும் ஆண்டவரே என்று ஜெபித்தாராம். சாவு பெட்டியிலே ஆணி அடிக்கின்றவர்களை பார்த்து, ஆணி அடியுங்கள், அடியுங்கள், கடைசி நாளில் அவர் மீண்டும் எழுவார் என்று கூறினாராம். ஆண்டவரால் எழுப்பப்பட்ட 12 வயது சிறுமி மீண்டும் சாக நேர்ந்தது. லாசரும் மீண்டும் சாக நேர்ந்தது. ஆண்டவர் எழுப்பிய விதவையின் ஒரே மகனும் மீண்டும் சாக நேர்ந்தது. Only in the death of Christ is the death of death. ஆண்டவர் இயேசுவின் சாவில்தான் சாவே சாகின்றது. பிரியமானவர்களே, நமக்காக மரித்த ஆண்டவர் சாவை ஒழித்து விட்டார். இந்த உலக வாழ்வு நிரந்தரமானதல்ல. சாவை கண்டு அஞ்ச வேண்டியதில்லை. ஆண்டவரில் நம்புவோர் இறந்தாலும் வாழ்வார்கள் என்பதுதான் நமது நம்பிக்கை. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும். ஆமோஸ் இறைவாக்கினர் நூலிலும் ஓசே இறைவாக்கினர் நூலிலும் மக்கள் ஆண்டவரை மறந்து செய்த அத்தனை பாவங்களும் விவரிக்கப்பட்டுள்ளன. அவர்கள் செய்த பாவங்கள் என்ன? இன்ஃபிடலிட்டி, பிரமாணிக்கமில்லாமல் இருப்பது; இண்டிபெண்டன்ஸ், எனக்கு யாரும் வேண்டாம், கடவுள் கூட வேண்டாம் என்று நினைப்பது; சிலை வழிபாட்டிலே ஈடுபடுவது; அறியாமையிலே இருப்பது; ஒழுக்கக்கேடான வாழ்விலே ஈடுபடுவது; நன்றி கெட்டவர்களாக வாழ்வது. இவையெல்லாம் அன்றைக்கு அவர்கள் செய்த அட்டகாசங்கள். ஆமோஸும் சரி, இப்போது நாம் வாசிக்கின்ற ஓசேயும் சரி, எந்த அளவுக்கு எத்தனையோ பேர் ரத்தம் சிந்துவதற்கு, நாடு கடத்தப்படுவதற்கு, வெறுமையாவதற்கு இவையெல்லாம் காரணமாயிருக்கும் என்பதை எடுத்துச் சொன்னார்கள். ஆனால் அந்த அன்பு தெய்வம் இந்த தண்டனைகளை பற்றி அச்சுறுத்தி பேசியது அவர்களை நிரந்தரமாக அழித்துவிட அல்ல, மாறாக அவர்களை மீண்டும் புதுப்பிப்பதற்காகத்தான். அதைத்தான் இன்றைய பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் கூறுவதாக, நயமாக என் மக்களை கவர்ந்தெழுப்பேன், பாலை நிலத்துக்கு கூட்டி போவேன், நெஞ்சுருக அவளுடன் பேசுவேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார், நம் இதயத்தோடு பேச விரும்புகிறார். மனம் மாறினால் நம்மை எல்லா விதமான வளங்களாலும் நிறைக்க ஆண்டவர் காத்திருக்கிறார். திராட்சை தோட்டங்களை திரும்ப கொடுப்பாராம். அன்றைக்கு ஆக்கோர் பள்ளத்தாக்கிலே ஆக்கான் கொல்லப்பட்டான். அது வெறுமையை குறித்தது, சாவை குறித்தது. அதே ஆக்கோர் பள்ளத்தாக்கை ஆண்டவர் நம்பிக்கையின் பள்ளத்தாக் மாற்றுவாராம். நம்மோடு ஆண்டவர் கொண்டுள்ள நெருக்கமான உறவை குறிக்க, முடிவில்லா காலத்திற்கு உன்னை மன ஒப்பந்தம் செய்வேன் என்கிறார் நம்மை பார்த்த ஆண்டவர்.
நேர்மையிலும் நீதியிலும் பேரன்பிலும் நம்மை வழிநடத்துவாராம் நம் ஆண்டவர். மாறாத அன்புடன் நாம் அவரை அறிந்து கொள்வோம் என்று வாக்களிக்கின்றார் ஆண்டவர். நாம் வாழ நினைக்கின்ற, நம் மீது அக்கறை கொண்டுள்ள நம் ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோம். நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். புது வாழ்வு தொடங்குவோம். அவரில் நம்பிக்கை வைப்பவர்களுக்கு இந்த உலக வாழ்வு முடிந்தாலும் நிலையான வாழ்வு உள்ளது என்பதை நம்பி காத்திருப்போம். ஆமென்.